Good morning students. நம்ம இன்னைக்கு அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 11th மேட்ரிசஸை பற்றி நிறைய படிச்சிருக்கோம். ஓகேவா? மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் ரெண்டை பற்றி நிறைய படிச்சிருக்கோம். இப்போ அதனுடைய கண்டினியூட்டியை பார்க்க போகிறோம். டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் மேட்ரிசஸோடைய கண்டினியூட்டியை பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அட்ஜாயிண்ட். ஒரு மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் அப்படிங்கிற டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ டெஃபினிஷன் மாதிரி லெட் capital A be a square matrix of order n. So A அப்படின்னு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். என்னுடைய ஆர்டர் வந்து என்னன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி உனக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன? நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலமும் சேமாக இருந்தது அப்படின்னா அது பேர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா அட்ஜ் ஏ. ஓகேவா? அந்த அட்ஜாயிண்ட் அப்படிங்கிறதான் அட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். So adj A equal to Aij transpose, where Aij is a cofactor matrix of capital A. ஓகேவா? ஸோ Aij அப்படிங்கிறது A உடைய கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னால் என்னது? A அப்படிங்கிற மேட்ரிக்ஸினுடைய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி அதை ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ண போகிறேன். அப்படி ஃபார்ம் பண்ண அப்படின்னா அது பேர் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அட்ஜாயிண்ட் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ உனக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்க 11th ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். அது ப்ராப்ளம்ஸ் வரும்போது பார்ப்போம். ஸோ அப்போ அட்ஜாயிண்ட் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ப்ராப்ளம் போயிடலாம். ஸோ எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், given matrices A அப்படின்னு choose பண்ணிக்கோ. let capital A equal to -3 4 6 2. ஸோ நம்ம adjoint அப்படின்னா என்னன்னு சொன்னோம்? transpose of cofactor matrix அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? ஸோ we know that Aij equal to -1 the whole power I plus j Mij. அதில் Mij அப்படின்னா என்ன அர்த்தம்? மைனர் அப்படின்னு அர்த்தம். மைனர்னா எந்த எலமெண்ட்டுக்கு நீ மைனர் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறியோ அந்த எலமெண்ட்டுக்குடைய ரோவன் காலத்தை டெலீட் பண்ணிட்டு வரக்கூடிய டிட்டர்மினன்ட் வேல்யூக்கு பேர் தான் மைனர் அப்படின்னு பேர். அப்போ Aij ஈக்குவல் டு -1 த ஹோல் பவர் I பிளஸ் ஜே Mij. Ij அப்படிங்கிறது அந்த எலமெண்ட்டோடைய பொசிஷன். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ -3 அப்படிங்கிற எலமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட போகிறேன். -3 உடைய பொசிஷன் என்னது? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ அப்போ A11 ஈக்குவல் டு -1 த ஹோல் பவர் 1 plus 1 M11. ijக்கு பதிலாக 11 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ -3 உடைய மைனர் அப்படின்னா -3 இருக்கக்கூடிய ரோவன் காலத்தை டெலீட் பண்ணோம் அப்படின்னா 2 அப்படின்னு வருதா? ஸோ அப்போ மைனர் வேல்யூ வந்து 2, -1 ஹோல் பவர் 1 plus 1 உடைய வேல்யூ வந்து ப்ளஸ். ஸோ அப்போ A11 ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் A12 -1 த ஹோல் பவர் 1 plus 2 M12. -1 ஹோல் பவர் 1 plus 2 உடைய வேல்யூ மைனஸ்னு வந்துருக்கும். M12 அப்படிங்கிறது 4 அப்படிங்கிற எலமெண்ட் இருக்குல்ல, அந்த 4 இருக்கக்கூடிய ரோவன் காலத்தை டெலீட் பண்ண அப்படின்னா 6 அப்படின்னு வந்துருக்கும். ஆல்ரெடி ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -6. நெக்ஸ்ட் A21 அப்படின்னா செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அந்த 6ங்கிற எலமெண்ட் இருக்குல்ல தான். ஸோ அதுக்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ 6 இருக்கக்கூடிய ரோவன் காலத்தை டெலீட் பண்ண அப்படின்னா 4 அப்படிங்கிற மைனர் கிடச்சிருக்கும். -1 ஹோல் பவர் 2 plus 1 அப்படிங்கிறது மைனஸ்னு வந்துருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து -4ன்னு எடுத்திருப்பேன். அடுத்து A22 -1 ஹோல் பவர் 2 plus 2 M22. ஸோ -1 ஹோல் பவர் 2 plus 2 அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். M22 அப்படின்னா செகண்ட் ரோ செகண்ட் காலம்ல இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டுக்கு மைனர் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த 2 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் டெலீட் பண்ணால் -3ன்னு வந்திருக்கும். ஃப்ரண்ட்ல ஏற்கனவே ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ -3ன்னு வந்திருக்கும். அப்போ இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த கோஃபேக்டரை வச்சுட்டு நீ அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னா ஒரு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம், Aij. ஓகேவா? ஸோ நீ தனித்தனியாக கோஃபேக்டர் கண்டுபிடிச்சல அந்த கோஃபேக்டரை ஃபுல்லாக ஒரு மேட்ரிக்ஸஸாக ஃபார்ம் பண்ணியிருக்க. ஓகேவா? புரியுதான்னு பாரு. இப்போ Aij ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் A11 என்ன கண்டுபிடிச்சோம்? நம்ம 2 கண்டுபிடிச்சிருக்கோமா? அதை நான் ஃபர்ஸ்ட் இதில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் 2. அடுத்து -6 -4 -3. அட்ஜாயிண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன படித்தோம்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறேன். Aj ஈக்குவல் டு Aij த ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ அந்த மேலே முந்தின ஸ்டெப்பில் இருக்குல்ல, இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணு. ரோவன் காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்போ 2 -4 -6 -3 அப்படின்னு எடுத்துருக்கோம்.
இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு இவ்வளோ ஹான எழுதணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பாரு, இதுக்கான ஷார்ட்கட் எழுதியிருக்கேன். ஸோ ஷார்ட்கட் அப்படிங்கிறது இந்த கிவன் மேட்ரிக்ஸை ஏ அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ அட்ஜாயிண்டியோட ஆன்சரை நீ போன ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிடல. கொஸ்டினையும் அந்த ஆன்சரையும் வச்சுட்டு நீயாவே ஒரு ஷார்ட்கட்டை கண்டுபிடிச்சிரு. எப்படி கண்டுபிடிக்கலாம் யோசிச்சு பாரு. அந்த பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட் இருக்குல்ல, பிரின்சிபல் டயகனல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லீடிங் டயகனல் சொல்லுவேல்ல, அந்த டயகனல் எலமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு டயகனல்ல சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணு. நல்லா புரியுதான் பாரு. லீடிங் டயகனல் அப்படிங்கிறது அந்த -3யும் 2ம் இருக்குல்ல கொஸ்டின்ல, அது பேர் தான் லீடிங் டயகனல். அந்த டயகனலோட எலமெண்ட்டை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணு. இன்னொரு அனதர் டயகனல் இருக்குல்ல, அந்த டயகனல்ல சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணு. அப்படி சேஞ்ச் பண்ணிட்டா அப்படின்னா ஒரு 2x2 மேட்ரிக்ஸுக்கு டைரக்டா அட்ஜாயின் கண்டுபிடிச்சிடலாம். இது ஷார்ட்கட். நீ 1 வேர்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், 2 மார்க்குக்கும் எழுதிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஸோ உனக்கு ப்ராக்டிஸுக்காக இன்னொரு சம் ஒன்று கொடுத்துருக்கேன். ஃபார் ப்ராக்டிஸ் a ஈக்குவல் டு 8 -4 -5 3. இதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போற. நீ ஷார்ட்கட் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோ, இல்லை டைரக்டா அந்த டீடைல் மெத்தட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி செய்யனாலும் செய்யலாம். ஓகேவா? நீ ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாரு, அப்படின்னா தான் மறக்காது. தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் ரோமனில் செகண்ட் சம். நேற்று ஃபர்ஸ்ட் சம் முடித்தோம், இப்போ செகண்ட் சம். ஒரு 2x2 மேட்ரிக்ஸுக்கு எப்படி அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு 3x3 மேட்ரிக்ஸுக்கு எப்படி அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ செகண்ட் சம். அந்த கிவன் மேட்ரிக்ஸஸை ஏ அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஏ ஈக்குவல் டு 2 3 1 3 4 1 3 7 2. ஓகே. ஸோ ஏஐஜே கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நேற்று பார்த்தோம். ஏஐஜே ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் i + j mij. இங்கே 3x3 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால 9 கோஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு A11. A11 ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் 1 + 1 m11. ஸோ -1 ஹோல் பவர் 1 + 1 வேல்யூ ப்ளஸ்ஸாக மாறிடும். m11 அப்படின்னா கிவன் மேட்ரிக்ஸ் ஏல ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் என்ன எலமெண்ட் இருக்குது? 2 இருக்குது. அந்த 2 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய ரிமைனிங் எலமெண்ட் என்னது? 4 1 7 2. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். m11க்கு பதிலாக 4 1 7 2. ஓகே. ஸோ அது வந்து ஒரு மைனர் தான். அப்போ மைனர் அப்படிங்கிறது டிட்டர்மெண்ட் வேல்யூ தான். ஸோ அந்த 2x2 டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிற கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் 8 - 7. ஓகே. ஸோ வேல்யூ 1. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலமெண்டோடைய கோஃபேக்டர் வந்து 1. அடுத்து அதே மாதிரி A12. A12 ஃபார்முலா வந்து என்னது? -1 ஹோல் பவர் 1 + 2 m12. -1 ஹோல் பவர் 1 + 2 உடைய வேல்யூ மைனஸாக மாறிடும். m12. அப்போ m12 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமில் என்ன எலமெண்ட் இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 1 3 2 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ m12க்கு பதிலாக 3 1 3 2. ஸோ அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 6 - 3. ஸோ 3 வந்துருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -3 அப்படின்னு எடுத்திருப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு A13. A13 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ -1 ஹோல் பவர் 1 + 3 m13. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலமில் என்ன எலமெண்ட் இருக்குது? 1 இருக்கா? அந்த 1 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 4 3 7. ஸோ ரீப்ளேஸ் m13 by 3 4 3 7. ஸோ 21 - 12 = 9. ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள 3 எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இதே மாதிரி நீ ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு. A21 A22 A23 A31 A32 A33. செகண்ட் ரோக்கும் தேர்ட் ரோக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நீ கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி பாரு. கண்டுபிடிச்சிட்டு அந்த கோஃபேக்டர்ஸை ஃபுல்லாக ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்க கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஏஐஜே நீ கண்டுபிடிச்ச 9 கோஃபேக்டர்ஸையும் ஒரு 3x3 மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி உனக்கு தெரியும் அட்ஜாயின் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஏஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ அப்போ ஏஐஜே முந்தின ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன்ல, அதை டிரான்ஸ்போஸ் பண்ண அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது வந்து ஒரு டீடைல்டு மெத்தடு. இதை நீ ஷார்ட்கட் மெத்தடில் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாரு ஷார்ட்கட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கிவன் மேட்ரிக்ஸ் ஏவை பார்த்துக்கோ. A = 2 3 1 3 4 1 3 7 2 இருக்குது.
ஸோ இந்த ஷார்ட்கட்டில் நீ டைரக்டாகவே அட்ஜாயிண்ட் அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ அட்ஜாயிண்ட். ஸோ நீ என்ன பண்ணுற அப்படின்னா கிவன் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதில் செகண்ட் ரோ மிடில் எலமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. கொஸ்டின் நல்லா பாரு. செகண்ட் ரோ மிடில் எலமெண்ட் என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ 4ல இருந்து சைக்கிளிக்கா போய் திரும்பவும் 4லயே கொண்டு வா. அதாவது 4 1 3 4 அந்த செகண்ட் ரோவே சூஸ் பண்ணிக்கோ. ஸோ இங்க பார்த்தா அப்படின்னா 4 1 3 4. ஸோ செகண்ட் ரோ முடிஞ்சிருச்சா? அடுத்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ மிடில் எலமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற. ஃபர்ஸ்ட் ரோ மிடில் தேர்ட் ரோ மிடில் எலமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற. தேர்ட் ரோ மிடில் எலமெண்ட் என்ன இருக்குது? 7 2 3 7. செகண்ட் ரோ முடிச்சுட்டு தேர்ட் ரோ வர, தேர்ட் ரோ முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரோ, திரும்ப செகண்ட் ரோ. அந்த எலமெண்ட்டை ஃபுல்லாக இங்கே எழுதியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ மிடில் எலமெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி சைக்கிளிக்கா வந்து திரும்பவும் அதே எலமெண்ட். அடுத்து தேர்ட் ரோ மிடில் எலமெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் அதே மிடில் எலமெண்ட். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ மிடில் எலமெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் மிடில் எலமெண்ட். அகைன் திரும்ப செகண்ட் ரோ மிடில் எலமெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி திரும்ப மிடில் எலமெண்ட். செகண்ட் ரோ மிடில் எலமெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி மிடில் எலமெண்ட். திரும்ப அதே ரோக்கு திரும்ப வந்துடணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் 4 எலமெண்ட்டுக்கு ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டிருக்கேன். நீ டிட்டர்மின் மெத்தட் டிட்டர்மின் கண்டுபிடிப்ப இல்லை, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 8 - 7 1. இப்போ அடுத்த 4 எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 3 2 3 இருக்குது. ஸோ அதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3 - 6 3 - 6 - 3. இப்படி ஒவ்வொரு 4 எலமெண்ட்ஸுக்கும் நீ என்ன கண்டுபிடிக்கிற? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிற. அதை கீழே ஃபார்ம் பண்ணியிருக்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, டைரக்ட் ஷார்ட்கட் மெத்தட்ல செய்யும் போது பவர்ல ஒரு டிரான்ஸ்போஸ் போட்டுக்கிடணும், மறந்துடாதீங்க. அந்த டிரான்ஸ்போஸ் போடாமல் விட்டுட்டேன்னா ஆன்சர் தப்பா வரும். ஸோ அப்போ அந்த எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ஷார்ட்கட் மெத்தட்ல உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணி கீழே எழுதியிருக்கேன். அது மேலே டிரான்ஸ்போஸ் போட்டிருக்கோம். அகைன் இதை திரும்ப நீ டிரான்ஸ்போஸ் பண்ண அப்படின்னா ஷார்ட்கட் மெத்தட்ல நீ டைரக்டா அட்ஜாயிண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டீடைல் மெத்தட்லையும் அதே ஆன்சர் தான் வருது, ஷார்ட்கட் மெத்தட்லையும் அதே ஆன்சர் தான் வருது. சரியா? ஸோ ட்ரை பண்ணி பாரு. தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று கொடுத்த ஒர்க் ஷீட் ப்ராப்ளம்ஸ் மோரோவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க. முடித்தவங்களுக்கு வாழ்த்துக்கள், முடிக்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் ரோமனில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 2x2 மேட்ரிக்ஸுக்கும் 3x3 மேட்ரிக்ஸுக்கும் அட்ஜாயின் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் தேர்ட் சம். ஸோ கிவன் மேட்ரிக்ஸை பி அப்படின்னு எடுத்திருக்கேன். எப்போதுமே நம்ம எல்லா மேட்ரிக்ஸையும் ஏ அப்படின்னு எடுப்போம். இங்கே ஒரு மேட்ரிக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேலார் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மேட்ரிக்ஸை நான் பி அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். பி ஈக்குவல் டு 1/3 2 2 1 -2 1 2 1 -2 2. ஓகேவா? ஸோ ஒரு மேட்ரிக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேலார் வேல்யூ இருந்தது அப்படின்னா அதுக்கு எப்படி அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு தியரம் ஒன்று படிக்க போகிறேன். பை தியரம் 1.9. தியரம்ஸ் எல்லாமே நம்ம கடைசியில் ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரிசல்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுவோம். பை தியரம் 1.9 adjoint of lambda a equal to lambda power n minus 1 into adjoint a, where n is order of a. ஓகேவா? ஸோ adjoint of lambda a ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு மேட்ரிக்ஸையும் ஸ்கேலாரையும் ப்ராடக்ட் பண்ணால் அதுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்க்குறோம். ஸோ உள்ளே இருந்து இந்த லேம்டாவை வெளியில் எடுத்த அப்படின்னா லேம்டா பவர் n-1 இன்ட்டு அட்ஜிஏ அப்படின்னு அர்த்தம். இல்லை n அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். நம்ம ஒன்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ n அப்படிங்கிறது 2ஆக இருக்கும் அல்லது 3ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராப்ளம் தான். நம்ம பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அட்ஜ் பி ஈக்குவல் டு 1/3. அந்த லேம்டாக்கு பதிலாக 1/3ன்னு இருக்குது, எண்ணுக்கு பதிலாக 3x3 அதாவது 3 இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார்முலாவில் லேம்டா பவர் n-1, இங்கே லேம்டாக்கு பதிலாக 1/3 பவரில் n-1, எண்ணுக்கு பதிலாக 3-1. அந்த ஸ்கேலாரில் மட்டும் ஒரு மாடிஃபிகேஷன். ஓகேவா? தென் ஏக்கு பதிலாக அங்கே என்ன மேட்ரிக்ஸ் இருந்தது? 2 2 1 -2 1 2 1 -2 2 இருந்தது இல்லை? அந்த 3x3 மேட்ரிக்ஸுக்கு நம்ம எப்போதும் போல அட்ஜாயின் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஒரு ஷார்ட்கட் மெத்தடு ஞாபகம் இருக்கா? செகண்ட் ரோ மிடில் எலமெண்ட்ல ஆரம்பிச்சு திரும்ப அதே எலமெண்ட், தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ அகைன் செகண்ட் ரோ, அந்த ஷார்ட்கட் ப்ராசஸ் ஞாபகம் இருக்குல்ல? ஸோ ஹோல் டிரான்ஸ்போஸ் போட மறந்துடாத. தென் 1/3 த ஹோல் ஸ்கொயர் இந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின் கண்டுபிடிச்சிருக்க. ஓகேவா? தென் அடுத்த ஸ்டெப்பில் அதை டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம்.
1/9 சொல்லிட்டு இந்த கிவன் மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிவன் மேட்ரிக்ஸில் எல்லா எலமெண்ட்டுமே பாரு 3யோட மல்டிபிள்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு 3யை காமனாக வெளியில் எடுத்துருக்கோம். வெளியில் எடுத்துகிட்டு 3க்கும் 9க்கும் கேன்சல் பண்ண அப்படின்னா 1/3 சொல்லிட்டு அந்த கிவன் மேட்ரிக்ஸை அப்படியே எடுத்து எழுதியிருக்கு. ஓகேவா? ஒரு மேட்ரிக்ஸோட ஒரு ஸ்கேலாரை ப்ராடக்ட் பண்ணால் அதுக்கு எப்படி அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். அதே எக்ஸசைஸில் 6th ரோமனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. If capital A equal to 8 minus 4 minus 5 3, verify A into HA equal to HA into A equal to determinant A I2 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஏவையும் adjoint ஏவையும் மல்டிப்ளை பண்ணுற adjoint ஏவையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணால் determinant A into I2க்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். I2 அப்படின்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஓகே, தென் உனக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயின் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும். எப்படிமா ஞாபகம் இருக்கா? HA ஈக்குவல் டு அந்த கிவன் மேட்ரிக்ஸில் உள்ள டயகனல் எலமெண்ட்டு 8ஐயும் 3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இன்னொரு டயகனலில் சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணு, மறந்துடாத. இந்த டயகனலில் என்ன பண்ணுவேன்? எலமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த டயகனலில் இருக்கக்கூடிய சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ண அப்படின்னா 3 4 5 8 அப்படின்னு கிடச்சிருக்கும். அடுத்து டிட்டர்மெண்ட் ஏ. டிட்டர்மெண்ட்னா என்ன அர்த்தம்? மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ணிவில்லை, சிங்கிள் நம்பருக்கு ரெடியூஸ் பண்ணியிருப்பேன் அது. ஓகே, இப்போ ப்ரூஃபில் பாரு. ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு HA. அப்போ ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு HA. ஓகேவா? ஏ மேட்ரிக்ஸ் வந்து 8 -4 -5 3. HAங்கிற மேட்ரிக்ஸ் இதை ரோ பை காலமில் ப்ராடக்ட் பண்ணியிருக்க 4 0 0 4 வந்துருக்கு. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. தென் HA இன்ட்டு ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ ஏவை ப்ராடக்ட்னு இருக்க அதே மாதிரி 4 0 0 4. லெட் இட் ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு டிட்டர்மன் ஏ இன்ட்டு I2. டிட்டர்மன் வேல்யூ வந்து 4னு கண்டுபிடிச்சிருக்கோம். I2ங்கிறது 2x2 யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ ப்ராடக்ட்னு இருக்க அது 3. இப்போ 1 2 3 மூணு ஆன்சருமே எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அப்போ ஃப்ரம் 1 2 3 ஹென்ஸ் ப்ரூவ்ட். அந்த ரிசல்ட் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? புரியுதாமா? ஓகே, தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இதே மாதிரி தான். எக்ஸாம்பிள் 1.1. இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ், முந்தின சம்மில் 2x2 மேட்ரிக்ஸுக்கு ப்ரூவ் பண்ணோம்ல, அதே ரிசல்ட்டை 3x3 மேட்ரிக்ஸுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? வெரிஃபை ஏ இன்ட்டு HA ஈக்குவல் டு HA இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஏ இன்ட்டு I3. ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். HA நம்ம ஒரு 3x3 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிப்போம்ல, என்ன ப்ராசஸ் ஞாபகம் இருக்கா? ஸோ அதே மாதிரி தான். செகண்ட் ரோ மிடில் எலமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி 7 -4 -6 7. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ -4 3 2 -4. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ -6 2 8 -6 அகைன் செகண்ட் ரோ. அந்த ப்ராசஸ். ஓகேவா? ஸோ ஹோல் டிரான்ஸ்போஸ், தென் எலமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்க அகைன் டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டிட்டர்மெண்ட் ஏ கண்டுபிடிச்சிருக்க ஒரு 3x3 மேட்ரிக்ஸை ரெடியூஸ் பண்ணுறது. அந்த ஃபர்ஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்ல, அந்த மெத்தடில் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சர் 0ன்னு கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி ஏ இன்ட்டு HA. ஏ மேட்ரிக்ஸு HA அதை ப்ராடக்ட் பண்ணால் ஒரு ஆன்சர். HA இன்ட்டு ஏ. ஓகேவா? HA ஏ இதை ப்ராடக்ட் பண்ணால் ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஏ இன்ட்டு I3. டிட்டர்மெண்ட் ஏ வேல்யூ வந்து 0. I3னா 3x3 யூனிட்ஸ் மேட்ரிக்ஸு. தென் இதோடைய ஆன்சர் 3. ஸோ இந்த 1 2 3ல வரக்கூடிய மூணு ஆன்சருமே சேம் அப்படிங்கிறதுனால ஃப்ரம் 1 2 3 ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஒரு மேட்ரிக்ஸுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டெஃபினேஷன் நோட்டில் எழுதிக்கிறோம். லெட் A be a square matrix of order n. A அப்படின்னு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்க, அதோடைய ஆர்டர் n. If there exists a square matrix B of order n. இன்னொரு மேட்ரிக்ஸ் B அப்படின்னு இன்னொரு மேட்ரிக்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டரும் வந்து n தான் எடுத்திருக்கோம். A என்ன ஆர்டரில் எடுத்திருக்கோமோ அதே ஆர்டரில் Bயும் சூஸ் பண்ணிக்கிறது. ஸோ என்ன கண்டிஷனில் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா such that A dot B equal to B dot A equal to IN. ஏயும் பியும் ப்ராடக்ட் பண்ணுற, பியும் ஏயும் ப்ராடக்ட் பண்ணும்போது IN அப்படிங்கிற ஆன்சர் வர்ற மாதிரி பின்னு ஒரு மேட்ரிக்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உன்னால் ஒரு மேட்ரிக்ஸை சூஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா தென் த மேட்ரிக்ஸ் B இஸ் கால்ட் அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் A. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ண முடிஞ்சால் அந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் தான் ஏயோடைய இன்வர்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? தென் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நோட்
the inverse of A is denoted by A inverse. A ஓட இன்வர்ஸ் வந்து A inverse அப்படின்னு எழுதுறேன். A போட்டு பவரில் -1. நம்ம B அப்படின்னு சொன்னோம்ல, அந்த Bங்கிற மேட்ரிக்ஸை தான் A இன்வர்ஸாக நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன். Aங்கிற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் A இன்வர்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் A ஈக்குவல் டு I. ஒரு மேட்ரிக்ஸையும் அதனுடைய இன்வர்ஸையும் ப்ராடக்ட் பண்ணும்போது I ஆன்சராக வரணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, A டாட் B ஈக்குவல் டு B டாட் A ஈக்குவல் டு IN அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த Bக்கு பதிலாக A இன்வர்ஸ் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் A ஈக்குவல் டு I. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், இஃப் டிட்டர்மன் A நாட் ஈக்குவல் டு 0, ஒரு மேட்ரிக்ஸுடைய டிட்டர்மன் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அப்படின்னா அது பேர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? இஃப் டிட்டர்மன் A நாட் ஈக்குவல் டு 0, then A inverse equal to 1 by determine A adjoint A. ஒரு A inverse கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 by determine A adjoint A. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ மறந்துடாத, ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தேர்ட் பாயிண்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். டிட்டர்மன் A நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஒன்றால் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determine A into adj A. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பா. எக்ஸசைஸ் 1.1, ஃபைண்ட் த இன்வர்ஸ் இஃப் எக்ஸிஸ்ட். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படி இருந்தது அப்படின்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன் ஆஃப் த ஃபாலோவிங். ஸோ கிவன் மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும்? டிட்டர்மன் A நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? தென் செகண்ட் ரோமன் ஃபர்ஸ்ட் சம். ஸோ கிவன் மேட்ரிக்ஸஸை A அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். லெட் A ஈக்குவல் டு -2 4 1 -3. ஓகே, இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதோட ஆர்டர் 2 × 2. இப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? நம்ம அந்த மூணாவது பாயிண்டில் பார்த்தோம்ல நோட்டில், A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determine A into adj A. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாக்கு முதல்ல என்ன தேவை? டிட்டர்மன் A தேவை. ஸோ அப்போ முதல்ல டிட்டர்மன் A கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மன் அப்படின்னா 2 × 2 எப்படி கண்டுபிடிப்பேன்? ஞாபகம் இருக்கா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவேன். அதான் அப்போ 6 - 4 ஈக்குவல் டு 2, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஓகேவா? ஸோ டிட்டர்மன் A நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறதுனால A இன்வர்ஸ் ஒன்றால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ஃபார்முலாக்கு என்ன தேவை? adj A தேவை. ஒரு 2 × 2க்கு adj A உனக்கு கண்டுபிடிக்க தெரியும். என்ன பண்ணுவோம்? ஞாபகம் இருக்கா? A அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் டயகனல் எலமெண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணுவேன், இன்னொரு டயகனலில் சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். மறந்துடாத, டயகனலில் இன்டர்சேஞ்ச் பண்ணுவேன், இன்னொரு டயகனலில் சிம்பிளை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ adj A ஈக்குவல் டு -3 -4 -1 -2. ஸோ டிட்டர்மன் A கண்டுபிடிச்சாச்சு, adj கண்டுபிடிச்சாச்சு. இதை A இன்வர்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant A தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அது டிட்டர்மன்ட் A தான், மாடி A அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாத. ஓகேவா? ஏன்னா டிட்டர்மன்ட் வேல்யூ நெகட்டிவில் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீ பாட்டு நெகட்டிவில் வந்ததுன்னா இது மாடியே நினச்சிட்டு பாசிட்டிவில் மாற்றிடாத. டிட்டர்மன்ட் வேறு, மாடுலஸ் வேறு, கன்ஃபியூஸ் ஆகிடாத. இப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு -3 -4 -1 -2. இந்த 1/2 கொண்டு நீ உள்ள ப்ராடக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2 உள்ள ப்ராடக்ட் பண்ணும்போது -3/2 -2 -1/2 -1. பட் இப்படி உள்ள கொண்டு ப்ராடக்ட் பண்ணுறது தேவையில்லை. ஓகேவா? நாட் நெசசரி. ஓகே, அப்போ ஒரு 2 × 2 மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் எப்படி அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். Let A equal to 5 1 1 1 5 1 1 1 5. ஒரு 3 × 3 மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determine A into adj A. ஓகேவா? டிட்டர்மன் A முதல்ல கண்டுபிடிக்கிறேன். ஒரு 3 × 3 மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மன் உனக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணி செய்வோம்ல, நம்ம எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரோ வழியாக தான் செய்வோம். பட் எந்த ரோ எந்த காலம் வழியானாலும் நீ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்போ டிட்டர்மன் A கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து ஒரு 3 × 3 மேட்ரிக்ஸுக்கு adj A கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு 3 × 3 மேட்ரிக்ஸுக்கு adjoint A எப்படி கண்டுபிடிப்பேன்? ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த கிவன் மேட்ரிக்ஸுடைய செகண்ட் ரோ மிடில் எலமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? செகண்ட் ரோ மிடில் எலமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி திரும்ப அதே எலமெண்ட்டு தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ அகைன் செகண்ட் ரோ பவரில் ட்ரான்ஸ்போஸ் பண்ண மறந்துடாத. ஓகேவா? அதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். முதல் 4 எலமெண்ட்டு அடுத்த 4 எலமெண்ட்டு அப்படியே ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, தென் அடுத்து adjoint A, அந்த முந்தின ஸ்டெப்பில் உள்ள மேட்ரிக்ஸை ட்ரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம்.
இப்போ நீ கண்டுபிடிச்ச டிட்டர்மன் ஏவையும் அட்ஜாயிண்ட் ஏவையும் ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/112 போட்டு அந்த மேட்ரிக்ஸை அப்படியே இடத்துல இருக்கும். இது கரெக்டாக இல்லையான்னு எப்படிப்பா வெரிஃபை பண்ணுறது? ஓகேவா, போன சம்லையும் சரி இந்த சம்லையும் சரி நம்ம கண்டுபிடிச்ச ஏ இன்வர்ஸ் கரெக்டு தானா அப்படின்னு எப்படி செக் பண்ணுவேன்? கிவன் மேட்ரிக்ஸையும் இந்த ஏ இன்வர்ஸையும் நீ ப்ராடக்ட் பண்ணிப்பாரு. ப்ராடக்ட் பண்ணும்போது ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆன்சராக வந்தது அப்படின்னா நீ கண்டுபிடிச்சது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? கிவன் கொஸ்டினில் உள்ள மேட்ரிக்ஸையும் நீ கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணிப்பாரு. ரோ பை காலமில் ப்ராடக்ட் பண்ணவில்லை. அப்படி ப்ராடக்ட் பண்ணும்போது ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆன்சராக வந்தது அப்படின்னா நீ கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பட் ஒரு 2 சம்க்கு ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. எல்லா சம்முக்கும் உட்காந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காது, டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். Let A equal to 2, 3, 1, 3, 4, 1, 3, 7, 2. ஓகேவா, 3 cross 3 மேட்ரிக்ஸுக்கு A இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant A into H A. ஓகேவா, இந்த ப்ராப்ளத்தை போன சம் வரையும் நீ செஞ்சிடலாமா? ட்ரை பண்ணி பாருங்க. தென் நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் எக்ஸாம்பிள் 1.2 and 1.3. எக்ஸாம்பிள் 1.2ம் 1.3யும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து எக்ஸசைஸ் 1.1ல 4th one. If A equal to 5, 3, -1, -2. Okay, show that A square minus 3A minus 7I2 equal to O. அது 0 ப்ரொனவுன்ஸ் பண்ணாத O, null matrix. Hence, find A inverse. இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு A இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் எப்படிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்? 10th படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இந்த சம் ஒரு 5 மார்க் கொஸ்டினில் படிச்சிருப்பேன்ல. A ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், 3A கண்டுபிடிக்கணும், 7I2 கண்டுபிடிச்சி 3ஐயும் ஆட் பண்ணும்போது ஆன்சர் O அப்படின்னு வரணும். அது முடித்ததுக்கப்புறம் A இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஓகேவா, இந்த ஹோம்ஒர்க்கில் உள்ள எக்ஸாம்பிள் சம்மையும் எக்ஸசைஸில் உள்ள சம்மையும் செஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப் எனக்கு அனுப்புவோம். ஓகேவா, தேங்க்யூ. Good evening students. Next exercise 1.1ல third sum. நம்ம ஒரு மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதே கான்செப்டில் தேர்ட் சம். இஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸ் காஸ் ஆல்ஃபா 0, சைன் ஆல்ஃபா 0, 1, 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0, காஸ் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் f of alpha the whole inverse equal to f of minus alpha அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ f of alpha the whole inverse equal to f of minus alpha அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லெஃப்ட் சைட் ஆல்ரெடி we know that a inverse equal to 1/determinant A into H A ன்னு ஃபார்முலா தெரியும். இதில் ஏக்கு பதிலாக f of alpha அப்படின்னு ரீப்ளேஸ் A by f of alpha. ஸோ ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம்? f of alpha the whole inverse equal to 1/determinant of f of alpha adjoint f of alpha. ஓகே, ஸோ அப்படி முதல்ல determinant of f of alpha என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். let determinant of f of alpha. ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஃபஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பாண்ட் பண்ணுவேன். டிட்டர்மெண்ட் அப்படின்னா ரெடியூஸ்ட் இன்ட்டு சிங்கிள் நம்பர், ஆல்ரெடி உனக்கு தெரியும். ஃபஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பாண்ட் பண்ண அப்படின்னா ஆன்சர் 1 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ உன்னால் ஒரு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. ஒரு 3 cross 3 மேட்ரிக்ஸுக்கு எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிப்பியோ அதே ப்ரொசீஜரை அப்படியே ஃபாலோ பண்ணு. ஞாபகம் இருக்கா? செகண்ட் ரோ மிடில் எலமெண்ட்டில் ஆரம்பித்து திரும்ப அதே எலமெண்ட்டு, தேர்ட் ரோ மிடில் எலமெண்ட்டில் ஆரம்பித்து திரும்ப அதே எலமெண்ட்டு, ஃபஸ்ட் ரோ மிடில் எலமெண்ட்டில் ஆரம்பித்து திரும்ப அதே எலமெண்ட்டு, ஃபோர்த் திரும்பவும் செகண்ட் ரோ மிடில் எலமெண்ட்டில் ஆரம்பித்து திரும்பவும் அதே எலமெண்ட்டு, ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகேவா, இதை ரெடியூஸ் பண்ண ஆன்சர் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஓகேவா, இதை ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். இந்த மிடில் இருக்கக்கூடிய 1 இருக்குல்ல, இந்த இடத்துல ரெடியூஸ் பண்ணதுக்கு முன்னாடி காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா, ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவோடைய வேல்யூ 1 நம்ம. ஸோ ரிமைனிங் எழுதுறோம். அடுத்து அந்த ஸ்டெப்பை முந்தின ஸ்டெப்பில் உள்ள மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அடுத்து எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ். நீ ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கோம்ல, எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னா என்னது? 1/determinant of f of alpha adjoint of f of alpha. இதில் determinant of f of alpha உடைய வேல்யூ 1. அப்போ 1/1 அப்படின்னா 1. ஸோ நோ நீட் டு ரைட். ஜஸ்ட் adjoint of f of alpha மட்டும் ஃபார்ம் எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா, இந்த 1/1 அப்படிங்கிறது 1ஆக மாறிடும். ஸோ லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் உன்னுடைய ப்ரூஃபில் உடைய ரைட் சைடு எடுத்துக்கிட்டு ரைட் சைடு என்ன இருக்குது? f of minus alpha.
அதுனா எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னா உன்னுடைய கொஸ்டினில் எஃப் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு இருக்குதுல்ல, என்னுடைய கொஸ்டினில் எஃப் ஆஃப் ஆல்ஃபான்னு இருக்குது. இந்த ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் ஃபுல்லாக மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணு. காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா இருக்கிற இடத்துல எல்லாம் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? உனக்கு தெரியும் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னா மைனஸ் சைன் தீட்டா. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். இதை நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கோ. இப்போ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணிப்பாரு, ரெண்டு ஆன்சருமே சேமாக இருக்குது. ஸோ அப்போ ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சம் அதே எக்ஸசைஸில் 5th சம். இஃப் a equal to 1 by 9 minus 8 1 4 4 4 7 1 minus 8 4. Prove that a inverse equal to a transpose. இது ஒரு 5 mark question. ஞாபகத்தில் வச்சுக்கோ, மார்க் பண்ணி வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் a inverse equal to a transpose அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான்டா. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். 1 by determinant a into adjoint a ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் a கண்டுபிடிக்கிறேன். இங்கனுடைய கிவன் மேட்ரிக்ஸ் பாரு, வெளியில் ஒரு ஸ்கேலார் இருக்குது, அடுத்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கேலாரும் ஒரு மேட்ரிக்ஸும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 11th ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கான்னு பாரு இந்த ஃபார்முலா. டிட்டர்மெண்ட் ஆஃப் KA ஈக்குவல் டு K⁻n இன்ட்டு டிட்டர்மெண்ட் A. இல்லை n அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸு. உன்னுடைய ப்ராப்ளத்தில் கேக்கு பதிலாக 1 by 9 எடுத்திருக்கோம், ஏக்கு பதிலாக இந்த மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ஓகேவா? இரண்டு சேர்ந்து தான் அகைன் ஏவே, பட் ஏக்கு பதிலாக இந்த மேட்ரிக்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் KA ஈக்குவல் டு K⁻n இன்ட்டு டிட்டர்மெண்ட் A. ஓகே, ஸோ அப்போ டிட்டர்மெண்ட் A கண்டுபிடிக்கிறேன். டிட்டர்மெண்ட் A ஈக்குவல் டு கேக்கு பதிலாக 1 by 9 the whole power n, n-க்கு பதிலாக 3 ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸு. தென் அந்த மேட்ரிக்ஸை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். Then 1 by 9 the whole cube அப்படின்னா 1 by 729. இந்த given determinant ஃபர்ஸ்ட் ரோ வழியை எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தா அப்படின்னா ஆன்சர் -1 அப்படின்னு வந்துருக்கும். -1 not equal to 0. ஸோ அப்போ உன்னால் ஒரு A இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு adjoint A. லெட் அட்ஜ் A ஈக்குவல் டு, ஸோ ஒரு ஸ்கேலார் இருந்ததுன்னா அட்ஜு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னோம் லாஸ்ட் கிளாஸில், ஞாபகம் இருக்கா? என்னது? 1 lambda power n minus 1 into அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சோம்ல. ஸோ அந்த ஃபார்முலா அட்ஜ் A ஈக்குவல் டு 1 by 9 the whole square. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த 3x3 மேட்ரிக்ஸுக்கு அட்ஜு கண்டுபிடிக்கக்கூடிய ப்ரொசீஜர் செகண்ட் ரோ மிடில் எலமெண்ட்டில் ஆரம்பிச்சு செய்வாங்கடா, அதே ப்ரொசீஜராக அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ வெளியில் ஒரு ஸ்கேலார் இருந்தது அப்படின்னா இந்த ஸ்கேலார் ஹோல் பவர் n minus 1 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? தென் திரும்பவும் அதே ப்ரொசீஜர். ஸோ 1 by 9 the whole square அப்படின்னா 1 by 81. அந்த மேட்ரிக்ஸை அந்த மொதல் 4 எலமெண்ட் அடுத்த 4 எலமெண்ட் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தா அப்படின்னா இதில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே 9உடைய மல்டிபிள்ஸாக இருக்குது. ஸோ உள்ளே இருந்து ஒரு 9ஐ காமனாக வெளியில் எடுத்துருது. ஸோ உள்ளே இருந்து ஒரு 9ஐ காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் உள்ள மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கும். அந்த 9க்கும் 81க்கும் கேன்சல் பண்ண அப்படின்னா 1 by 9. ஸோ அப்போ என்னுடைய அட்ஜாயிண்ட் A அப்படிங்கிறது 1 by 9, 8 minus 4 minus 1 minus 1 minus 4 8 minus 4 minus 7 minus 4. இது அட்ஜ் A அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் therefore A inverse equal to, A inverse ஃபார்முலா என்னது? 1 by determinant A into அட்ஜ் A. ஸோ இங்கே டிட்டர்மெண்ட் ஏயோட வேல்யூ வந்து -1. டிட்டர்மெண்ட் A வேல்யூ -1. நீ பாட்டு மாடு ஏன்னு நினச்சிட்டு -1 என்னவா மாற்றிடாத, ப்ளஸ்ன்னு மாற்றிடாத. ஏற்கனவே சொன்னது தான், டிட்டர்மெண்ட்டு வேறு மாடு வேறு, கவனமாச்சு. இப்போ 1 by டிட்டர்மெண்ட் ஏயோடைய வேல்யூ -1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏயோடைய வேல்யூ 1 by 9 இன்ட்டு அந்த மேட்ரிக்ஸ் 8 minus 4 minus 1 minus 1 minus 4 8 minus 4 minus 7 minus 4. ஸோ அதில் 1 by -1 எடுத்துருக்காங்களா, இந்த 1 by -1உடைய வேல்யூ -1. இந்த மைனஸை கொண்டு இந்த மேட்ரிக்ஸஸில் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ப்ராடக்ட் பண்ணிட்டேன். வெளியில் இந்த 1 by 9 அப்படியே வச்சுருக்கோம். ஸோ A inverse equal to 1 by 9 into -8 4 1 1 4 minus 8 4 7 4. Let it be equation number 1. Next, என்னுடைய ப்ரூஃபில் ரைட் சைடு எடுத்திருக்கேன். ரைட் சைடு A transpose equal to 1 by 9 into டிரான்ஸ்போஸ் அப்படின்னா கிவன் மேட்ரிக்ஸுடைய ரோ 1 காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணுற, ரோ 1 காலத்தை தான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். நீ 1 by 9 போய் 9 by 1 அப்படின்னு மாற்றிடாது, அது ஒரு ஸ்கேலார் வேல்யூ, அது அப்படியே தான் இருக்கும்.
A transpose equal to 1/9 given matrix transpose பண்ணியிருக்கேன். அதான் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கோ. இப்போ 1 and 2 பாரு, ரெண்டு ஆன்சர் எப்படி இருக்குது, சேமாக இருக்குதா? இப்போ ஃப்ரம் 1 and 2 A inverse equal to A transpose. ஓகேவா? Can you understand? Thank you.